Good morning, students. Last classes we have discussed about simplex methods, how to solve the simplex method, how to solve the LPP using simplex methods. Last class we have discussed about two problems. Now we are going to see the third problem using simplex method for solving the linear programming problem. Okay. Now come to the problem. Solve the following linear programming problem. Minimize z is equal to x1 minus 3x2 plus 2x3 subject to 3x1 minus x2 plus 2x3 less than or equal to 7 minus 2x1 plus 4x2 less than or equal to 12 minus 4x1 plus 3x2 plus 8x3 greater than or equal to 10 x1 comma x2 comma x3 greater than or equal to 0. So this is the given problem, right? How to solve this problem? This is most important, right? நல்லா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டு கிளாஸ்லையும் பார்த்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் இருக்கும். திஸ் இஸ் மினிமைசேஷன் ப்ராப்ளம். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் மினிமைசேஷன். Minimize z is equal to x1 minus 3x2 plus 2x3 subject to 3x1 minus x2 plus 2x3 less than or equal to 7 minus 2x1 plus 4x2 less than or equal to 12 minus 4x1 plus 3x2 plus 8x3 greater than or equal to 10 x1 x2 x3 greater than or equal to 0. Okay, there are three variables here. x1 x2 x3 ங்கிற மூணு வேரியபிள் இருக்கு. குட். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம பழைய ப்ராப்ளங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே மினிமைசேஷன் ப்ராப்ளம் இருக்குது, ரைட்? அது ஒன்று. ரெண்டாவது கன்ஸ்ட்ரைன்ஸை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபார்மேட்டில் இருந்துச்சு இல்லையா? எல்லாம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபார்மேட்டில் இருந்து. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு லாஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி வருது? greater than or equal to ன்னு வருது. ஓகே, greater than or equal to ன்னு வருது. கரெக்டா? that is your minus 4x1 plus 3x2 plus 8x3 plus s equal to this. Okay, so this is the value we are solving this. So இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ப்ராப்ளத்தில் பார்க்கும்போது I have that. Okay, the problem is this. Okay, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் minus 4x1 plus 3x2 plus 8x3 greater than or equal toங்கிறது தவறாக பண்ணியிருக்காங்க. it is less than or equal to 10. அதுதான் கரெக்ட். கொஸ்டினில் வந்து greater than or equal to வராது, less than or equal to வரும். ஓகேவா? ரைட். now we have come across this problem. Okay, now using simplex method we are going to solve it. Here only the difference is minimization problem.
ஸோ ஃபஸ்ட் இந்த மினிமைசேஷனுங்கிறத மேக்ஸிமைசேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அது முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். we are going to see this problem. அதில் முக்கியமாக பாருங்கள் சொல்யூஷன். Simplex method can be applied for the linear programming problem in which the objective function is maximization type. அதாவது சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு எதில் அப்ளை பண்ண முடியும்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் இருந்தால் தான் பண்ண முடியும், மினிமைசேஷனில் பண்ண முடியாது. However, the objective function which is of minimizing type can be converted into maximization type by taking z star is equal to minus z. அதாவது இது வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிடலாம். பட் இட் இஸ் எ மினிமைசேஷன் ப்ராப்ளம். அதனால் இதை மினிமைசேஷனை மேக்ஸிமைசேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு we have to do it. சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா you can take this granted which one is the objective function which is of the minimization type can be converted to maximization type by taking z star is equal to minus z. வேறு ஒன்றும் இல்லை, எழுதிக்கிடுங்க. நான் சொல்ல சொல்ல எப்படி வருதுன்னா minimize of z equal to minus maximization of minus z. நல்லா புரிஞ்சுடுங்க. minimize z equal to minus maximization of minus z. அதாவது நமக்கு ப்ராப்ளம் மினிமைசேஷன் z, அதை மேக்ஸிமைசேஷன் கன்வெர்ட் பண்ணுறோம் யூசிங் வாட் ஃபார்முலா மைனஸ் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் மைனஸ் z. மைனஸ் z நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது z. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா z மைனஸ் z கன்வெர்ட் பண்ணணும். மைனஸ் ஆல் பெருக்குனா you will get மைனஸ் zங்கிற கிடைக்கும். அதுக்கு மேக்ஸிமைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு கடைசியில் வரக்கூடிய ஆன்சருக்கு மைனஸை கொண்டு பெருக்கிக்கணும். பெருக்கிட்டிங்கன்னா you will get the result for equivalent to minimization of z. ஓகே, இதுதான் உன்னுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பாருங்க. அப்போ how many constraints are there? There are 3 constraints. 3x1 minus x2 plus 2x3 less than or equal to 7, minus 2x1 plus 4x2 less than or equal to 12, minus 4x1 plus 3x2 plus 8x3 less than or equal to 10. இப்போ 3 constraints இருக்கு. ஓகே, now as usual we can add a slack variables s1, s2, s3 to the 3 constraints. 3 constraints இருக்கும். slack variables ஆட் பண்ண போகிறோம். ஓகே, introduce slack variable போட்டுருங்க பாருங்க. So introduce slack variables s1, s2, s3 greater than or equal to type. Therefore the linear programming problem in the standard form is maximization of z star. z star வந்து என்ன பண்ணிருக்கோம், z star is equal to minus z. minus z minus z னா பாருங்க கொடுத்த ப்ராப்ளத்தில் என்ன இருக்கு, minimize z is equal to x1 minus 3x2 minus 2x3. இவ்வளோ வேல்யூவும் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. x1 minus 3x2 plus 2x3 மைனஸ் ஆல் பெருக்குனா என்ன வரும், minus x1 then minus minus plus 3x2 then plus minus minus x2x3 மைனஸ் ஆல் பெருக்கிறோம். அதுதான் உங்களுடைய z star. z star என்ன போட்டுருக்காரு பாருங்க, z star வந்து minus z. we can taking z star is equal to minus z. ஓகே, அப்போ z star is equal to minus ஆல் பெருக்கு minus x1 plus 3x2 minus 2x3 plus 0s1 plus 0s2 plus 0s3. இந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் செய்திருக்கோம்ல அதே போல் நல்லா பார்த்துட்டுங்க. மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைசேஷன் ப்ராப்ளம். அதை மேக்ஸிமைசேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால we can do it. ஓகே, கன்வெர்ட் பண்ணுறதுனால மைனஸ் ஆல் பெருக்கியிருக்கோம். மைனஸ் ஆல் பெருக்கிட்டோம். அப்போ மைனஸ் x1 ப்ளஸ் 3x2 மைனஸ் 2x2. அந்த s1 உடைய கோஎஃபிஷியன்ட் 0, s2 உடைய கோஎஃபிஷியன்ட் 0, s3 உடைய கோஎஃபிஷியன்ட் 0. ஓகே, சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். அந்த ரெஸ்பெக்டிவ் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் பாருங்க. 3x1 minus x2 plus 2x3 plus s1 plus 0 into s2 plus 0 into s3 equal to 7. Next constraint minus 2x1 plus 4x2 plus 0 into s1
plus 1 into S2, 1 into S2 na S2 plus 0 into S3 equal to 12. Then minus 4x1 plus 3x2 plus 8x3 plus 0 into S1 plus 0 into S2 plus 1 into S3 equal to 10. அப்போ 3 கூட்டிட்டோம். ஸோ x1, x2, x3, s1, s2, s3 greater than or equal to 0. இப்போ கொடுத்த ப்ராப்ளத்தை we are converted into a standard form of LPPக்கு மாற்றிருக்கிறோம். கொடுத்த LPPயை standard form of LPP 3x1 minus x2 plus 2x3 plus s1 equal to 7 minus 2x1 plus 4x2 plus s2 is equal to 12 minus 4x1 plus 3x2 plus 8x3 plus s3 is equal to 10 x1, x2, x3, s1, s2, s3 greater than or equal to 0. So the given problem is converted into standard form of LPP. அடுத்து என்ன பண்ணோம்? இது அப்படியே matrix formக்கு மாற்றணும். Let us convert the constraints into a matrix form. அந்த matrix form தெரியல உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி there is a coefficient matrix அப்படி எழுதிடலாம் 3 minus 1 2 1 0 0 1 0 னா 1 s1 உடைய coefficient 1 s2 கிடையாது அதுக்கு 0 s3 கிடையாது 0 அதே போல கீழே உள்ளதுக்கு minus 2 4 0 then what is called s1 க்கு 0 s2 க்கு 1 s3 க்கு 0 last row minus 4 3 8 s1 க்கு 0 s2 க்கு 0 s3 க்கு 1 into product value x1 x2 x3 அதில் தப்பு கிடக்கு x1 x2 x3 அதில் தவறுதலாக போட்டிருக்காங்க டைப் பண்ணும்போது change it please x1 x2 x3 then s1 s2 s3 okay then the right hand side values 7 to 10 is correct அந்த வேரியபிள் மட்டும் மாற்றிக்கிடுங்க x1 x2 x3 then s1 s2 s3 equal to 7 12 10 then the initial basic feasible solutions are variables கொடுத்தலாம் x1 x2 0 the corresponding s1 equal to 7 s2 is equal to 12 s3 is equal to 10 okay previous classல உள்ளது பத்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு so this is the initial basic feasible solution so ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க அதுக்கு நம்ம initial basic feasible solution கண்டுபிடித்து விட்டோம் ரைட்டா இனி இதை என்ன பண்ணும் அப்படியே கன்வெர்டட் இன்டு a டேபிள் டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க as usual மெத்தட் பாருங்க வேரியபிள்ஸ் கொடுத்துட்டோமா வேரியபிள் cj அதுக்குள்ள xb இருக்கு xb உடைய அந்த கரெக்டான அந்த வேரியபிள் என்ன x1 x2 x3 s1 s2 s3 அப்புறம் ரேஷியோ கரெக்ட் அது கொடுத்துட்டோம் இந்த கீழே உள்ள b காஸ்ட் b உடைய வேல்யூ பாருங்க s1 s2 s3 s1 s2 s3 ஓகே முடிச்சிட்டோமா டன் அதுக்கடுத்து என்ன பண்ண சொன்னேன் அந்த x1 x2 x3 s1 s2 s3 கீழே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு அப்படியே தூக்கி எழுதிருங்க so you will get 3 minus 1 2 1 0 0 அடுத்தது ரெண்டாவது ரோ -2 4 0 0 1 0 மூணாவது -4 3 8 0 0 1 அப்போ இதை வந்து நம்ம அப்படியே பார்த்து எங்க எழுதிட்டோம் இந்த டேபிளுக்கு எழுதியிருக்கிறோம் ப்ரீவியஸில் என்ன இருக்கு இல்லையா இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதியிருக்கிறோம் ரைட் இனி இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய 7 12 10 யூ கேன் டேக் அட் எக்ஸ்பி உடைய வேல்யூவில் போட்டுக்கிறோம் எக்ஸ்பி உடைய வேல்யூ 7 12 10 ஓகே போட்டாச்சா ஓகே குட் அடுத்தது ZJ minus CJ ZJ minus CJக்கு வாங்க ZJ minus CJல பாருங்க உங்களுக்கு ZJ minus CJனா என்ன அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு Z star is equal to minus x1 plus 3x2 minus 2x3 plus 0s1 plus 0s2 plus 0s3 right இந்த மைனஸ் Z ஸ்டார்ங்கிறத வலது பக்கம் இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாம் இடது பக்கம் மைனஸ் Z ஸ்டார் சொன்னோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் தெரியும் மேக்ஸிமைசேஷன் Z இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த சைன் மாறும் ZJ மைனஸ் CJ
சிஜேக்கு நெகட்டிவ் வேல்யூ போடச்சுறாங்க மைனஸ் சிஜே. அப்போ இப்போ என்ன வரும், இது நெகட்டிவ் சைடு போனால் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. இசட் ஸ்டார் ப்ளஸ் x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 2x3 ப்ளஸ் 0s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3 ஈக்குவல் டு 0 அப்படி சொல்யூஷனுங்கிறது போல் வந்துடும். அப்போ கோஎஃபிஷியன்ட் இங்கே இசட் ஸ்டார் மைனஸ் சிஜேக்கு என்ன வரணும், -1. இங்கே பதில் என்ன வரும் 1. இங்கே +3 இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன வரும் -3. தென் +2க்கு -2க்கு பதிலாக +2 வரும். 0 0 சேஞ்சஸ் ஆகாது. அப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இசட்ஜே மைனஸ் சிஜேயோடைய வேல்யூ கரெக்டாக வருதா பாருங்கள். 1 -3 2 0 0 0. அதுக்கு அந்த சொல்யூஷன் காலம் சொல்யூஷன் வந்து வாட் இஸ் தட் வேல்யூ, this is also equal to ஒரு coefficient matrix 1. ஓகே, zj minus cj போட்டாச்சா. zj minus 0 zj minus cj 1 -3 2 0 0 0. ஓகே, அப்போ நீங்கள் இப்போ என்னெல்லாம் முடிச்சுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ரோ xb x1 x2 x3 வச்சு எழுதுறதை எழுதிட்டோம். அடுத்தது செகண்ட் ரோ அதனுடைய வேல்யூஸ் நம்ம coefficient matrix அது எழுதியிருக்கிறோம். செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ முடிச்சுட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட் சொல்யூஷன் வேல்யூவை xbக்கு கீழே 7 13 10 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இசட்ஜே மைனஸ் சிஜே கொடுத்தக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து அந்த சைனை மாற்றி உள்ளே எழுதிட்டோம். 1 -3 2 0 0 0. ஸோ திஸ் இஸ் அ இனிஷியல் டேபிள். இதுதான் நம்முடைய இனிஷியல் டேபிள். இனிதான் இட்ரேஷன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம முன்னாடி 2 ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் என்ன மெத்தடோ அதே மெத்தட் தான் அடாப்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னா இசட்ஜே மைனஸ் சிஜேல பார்க்கணும். அதில் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எது இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் மோஸ்ட் நெகட்டிவ் என்ன வேல்யூலாம் நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். இசட்ஜே மைனஸ் சிஜேல என்னெல்லாம் இருக்குது, 1 இருக்குது, -3 இருக்குது, 2 இருக்குது, 0 இருக்குது, 0 இருக்குது, 0. இதில் நெகட்டிவ் வேல்யூ எது, -3. இதில் மோஸ்ட் நெகட்டிவ் இல்லை, ஏன்னா அதர் சாய்ஸஸ் இல்லை. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, -3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக -3 இஸ் த என்டரிங் வேரியபிள். மேலே ஒரு ஏரோ போட்டிருக்காங்களே, அப்போ அந்த என்ட்ரிங் வேரியபிள் ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்னபடி நேராக மேலே போ. வேரியபிள் என்ன, x2. அப்போ x2 எங்கே கூடியது தான் உன்னுடைய என்ட்ரிங் வேரியபிள். இப்போ என்ட்ரிங் வேரியபிள் ஆச்சு. அப்போ லீவிங் வேரியபிள் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ லீவிங் வேரியபிள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ரேஷியோவுக்கு வந்துடுவோம். ஞாபகம் இருக்கா, ரேஷியோ எடுக்கணும், ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிக்கிற என்ன, அந்த xbi வேல்யூவுக்கு கீழே டிவைடட் பை இந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிங் வேரியபிள் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் காலம் வேல்யூஸ், ரைட். அப்போ ஃபஸ்ட்டு வந்து உனக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு வேல்யூஸ் 7/-1. 7/-1 வந்து நம்ம -1 இன் 0வை வந்தால் கண்டுபிடிக்க வேண்டாம்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா, அதில் x1 வந்து -1 வரேன்னா அந்த x -1 வர 7/-1ங்கிறத கண்டுபிடிக்க வேண்டாம். இங்கே நம்ம ஏற்கனவே 7/-1 -7 போட்டிருக்கு, நம்ம அதை கண்டுக்க மாட்டோம், விட்டுருவோம். ஏன்னா மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்னா நம்ம -7 எடுக்க வேண்டாம், எடுக்க மாட்டோம். அதனால் இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் அந்த காலத்தில் வரக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவோ 0வோ வந்தால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். அப்போ 7/-1 கூடிய கான்செப்ட் ரேஷியோவுக்கு வராது, விட்டுறலாம். அடுத்தது என்ன வரும், 12/4 இல்லையா. இங்கே 12 xbயோடைய வேல்யூ 12, இந்த கரஸ்பாண்டிங் காலம் வெக்டாருடைய வேல்யூ 4. 12/4 ஈக்குவல் டு 3. அப்போ 3 எங்கே கூடியது 1 கிடைக்கும் வேல்யூ. அடுத்தது 10/3 அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ பாருங்கள், xbக்கு 10, இங்கே உள்ளது 3. 10/3 10/3னா 3.3. ஓகே, ஸோ உனக்கு 3 ரோ இருக்கையில் உனக்கு கிடைக்கக்கூடியது 2 வேல்யூ. ஃபஸ்ட்டு வேல்யூ கிடையாது, நெகட்டிவ்னால அதை கன்சிடர் பண்ணாதுங்க, விட்டுறலாம். அப்போ மீதி இருக்க கிடைக்கக்கூடிய வேல்யூ ரேஷியோ காலத்தில் பாருங்கள் தெரியும், 3.3. இந்த 3.3ல் எது குறைஞ்ச வேல்யூன்னு பார்ப்போம், மினிமம் வேல்யூ. இதில் மினிமம் வேல்யூ 3 3.3 3 தான் மினிமம் வேல்யூ. ஸோ அப்போ 3 எங்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வெக்டார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே ரோவில் கடைசியில் வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே லைனை போட்டு வந்தால் உனக்கு வெளியில் போகிறது என்ன வேல்யூ, லீவிங் வேரியபிள் இஸ் நத்திங் பட் S2. உங்களுக்கு இந்த இதில் S1 S2 ஒரு 2 முறை S1 போட்டிருக்காங்க, தப்பு. அந்த காலத்தில் S1 S2. அப்போ S2ங்கிறது வெளியில் போயிடும். எது உள்ள வரும், x2. நம்ம என்ட்ரிங் வேரியபிள் மேலேருந்து போகும்போது பார்த்தோம்ல, x2 உள்ள வரும், வெளியில் போகிறது S2. ஓகே,
அப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம், லீவிங் வேரியபிள் எதுன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, இனி அடுத்தது பைவட் எலிமெண்ட் எது? இந்த காலமும் அந்த ரோவும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன வேல்யூ? 4 தான். பார்த்தீங்களா, லீவிங் வேரியபிளுடைய காலமும் என்ட்ரிங் வேரியபிள், லீவிங் வேரியபிளுடைய ரோவும் என்ட்ரிங் வேரியபிளுடைய காலமும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து 4. அப்போ 4 தான் உன்னுடைய பைவட் எலிமெண்ட். ஸோ ஸ்கொயர் பாக்ஸ் அடிச்சுவோம். இதுதான் பைவட் எலிமெண்ட். இதை தான் நம்ம ஒன்றா கன்வெர்ட் பண்ணுவோம். பைவட் எலிமெண்ட் நெக்ஸ்ட் இட்ரேஷன் என்ன பண்ணுவோம்? ஒன்றா கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவோம்? அந்த ரோ கம்ப்ளீட்டாக 4ஆல் டிவைட் பண்ணால் 4 வந்து 1ஆ மாறும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஈட்ரேஷனில் உள்ள வேல்யூஸை போட்டு வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஈட்ரேஷனில் என்ன இனி அடுத்து பண்ண போகிறேங்கிறதுக்காக வேண்டி ஃபண்டமெண்டல் work are completed, right? So we are finding that leaving variable, we are finding the entering variable, we are found in this what is called pivot element. Okay, now come to the first iteration. இது இனிஷியல் டேபிள் அப்படி போட்டிருக்கோம். இனி ஃபர்ஸ்ட் ஈட்ரேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈட்ரேஷன் என்ன? அந்த 4-ஐ என்ன பண்ணணும்? நம்ம பைவட் எலிமெண்ட் 4-ஐ 1ஆ மாற்றணும். ரைட்டா? அப்போ என்ன? 4-ஐ வந்து டிவைடட் பை 4 பாருங்க. 4-ஐ டிவைடட் பை 4 அப்போனா அந்த ரெஸ்பெக்டிவ் காலம், அந்த காலத்தில், ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் ரோ முழுவதும் என்ன வரும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதனுடைய வேரியபிள் என்ன? S2ங்கிற வேரியபிள் போயிடும். அது போல் என்ன வரும்? x2ன்னு எழுதணும். அப்போ பாருங்கள், இப்போ xbயுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். xbயுடைய வேல்யூஸை கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? S1. அடுத்தது x2 போயிட்டு x2 வருது, S2 போயிட்டு x2 வருது. கரெக்டா? ஸோ S1, x2, S3. சரிச்சா? ரைட். S2 அந்த 4 எங்கக்கூடிய வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம் இல்லையா? 4 எங்கக்கூடிய அந்த பைவட் எலிமெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி அந்த காலம், அந்த ரோ கம்ப்ளீட்டாக எழுதுங்க. ஸோ 4 டிவைடட் பை 4 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. -2 டிவைடட் பை 4 2 காமனாக இருக்கும். ஸோ -1/2. -1/2 வந்துட்டா? ஓகே. அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. 12 டிவைடட் பை 4. 12 டிவைடட் பை 4 அளவு 3 இருக்குதா? அப்போ 3 -1/2 1. கரெக்ட். அடுத்தது 0 ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன? 4க்கு ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. 0 டிவைடட் பை 4 0. அடுத்தது 0 டிவைடட் பை 4 0. 1 டிவைடட் பை 4 1/4 வந்துட்டா? 1/4. தென் S3 0 டிவைடட் பை 4 0ன்னு போடலாம். அப்போ உன்னுடைய அந்த பைவட் எலிமெண்ட்டுடைய ரோ வேல்யூ முடிச்சிட்டோம். என்னெல்லாம்? வாட் ஆர் த வேல்யூஸ்? 3 -1/2 1 0 0 1/4 தென் 0. ஓகேவா? இது இவ்வளோ நீங்கள் எப்படி ஸ்கார்லிங் பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இது வர 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 ஒரு டேபிள் போட்டு இதே போல் நீங்கள் டேபிளை எழுதிக்கிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா எழுதணும். ஃபஸ்ட் ரோ எழுதணும், செகண்ட் ரோ எழுதணும், தேர்ட் ரோ எழுதணும். அப்புறம் இது எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். அப்போ மோஸ்ட் நெகட்டிவ் அங்கேருந்தே மார்க் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் ரேஷியோ வரணும். ரேஷியோவில் எது மினிமம் வேல்யூ, அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எடுத்துட்டிங்கன்னா அது லீவிங் வேல்யூஸ். அப்போ என்ட்ரிங் வேல்யூ லீவிங் வேரியபிளை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு பைவட் எலிமெண்ட். அந்த பைவட் எலிமெண்ட்டை ஒன்று நீங்கள் அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு நோட்டோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு புக் பேப்பரை எடுத்து டேட்டு போட்டு டைமை போட்டு இந்த டேட்டில் இந்த கிளாஸ், ஓகே, அப்போ இந்த டேட்டில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரணும். இது பார்க்கறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு இந்த டேபிள், மை வாய்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் ஓன் புக். ஓகே, உங்கள் புக்கில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரணும். நோட்டு கொண்டு வரணும். நீங்கள் நோட்டு இந்த கிளாஸுக்கு நான் வச்சுருக்கணும். அந்த கிளாஸில் நீங்கள் கரெக்டாக தெளிவாக பார்த்து போட்டுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா இது ஈஸியஸ்ட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து சிம்பிளாகவே தெரியும். இல்லைன்னா டஃப்பாக இருக்கும், எப்போ நீ பார்த்தாலும் புரியாது ப்ரோ. ஓகே, ஸோ 4 அப்போ அந்த கரஸ்பாண்டிங் காலம் ரோ வந்து கரஸ்பாண்டிங் ரோ எப்படி மாறிடுது? 4ங்கிறது 1ஆ மாறும். அந்த கரஸ்பாண்டிங் ரோ கம்ப்ளீட்டாகவே 4ஆல் டிவைட் பண்ணும்போது உனக்கு கிடைக்கிறது 3 -1/2 1 0 0 1/4 0. முடிச்சிட்டோம். இனி நம்ம அஸ்யூஷுவல் மெத்தட், இந்த 4க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ், 4க்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணணும்? 0வா கன்வெர்ட் பண்ணணும் யூஸிங் திஸ் பைவட் எலிமெண்ட். இந்த பைவட் எலிமெண்ட்டை பயன்படுத்தி மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய வேல்யூஸை என்ன பண்ணணும்? 0வா மாற்றணும். அதுதான் நம்முடைய எய்ம். ஓகே, நம்ம பாருங்க, காலத்தில் 1 இருக்குது, மேலே என்ன இருக்குது? -1 இருக்கு இல்லையா? நம்மக்கிட்ட 1ங்கிற பைவட் எலிமெண்ட் இருக்குது. அந்த இனிஷியல் டேபிளில் ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குது?
2க்கு கீழே -1 இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட 1 இருக்குது, அங்கே -1 இருக்குது. அப்போ 0 வரணும்னா அது 0வை மாற்றினா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும் இல்லையா. -1 இருக்குது, பைவட் எலிமெண்ட் எங்கள் ரோவில் 1 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். -1 + 1 0. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸை போட்டு பாருங்கள். -1 + 1 0 வருதா இல்லைன்னு பாருங்கள். ஸோ -1 + 1 ஆட்டோமேட்டிக்கலி வில் கெட் 0. அப்புறம் அடுத்தது பாருங்கள், மேலே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்கும் -1/2. ஸோ 3 1/2 இருக்கு இல்லையா. 3 1/2 ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 3 -1/2. 3ல் அரை போச்சுன்னா 2.5. 2.5னா நத்திங் பட் 5/2. அதான் 5/2 போட்டிருப்பாங்க. ஸோ 5/2 0 லைக் தட். அடுத்தது பாருங்கள், இதே ஆப்ரேஷன் தான். இதே நம்ம 1 இருக்குது, இந்த ரெண்டையும் கூட்டணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு XBயுடைய வேல்யூ வேளுங்க, எத்தனை இருக்குது 7. இங்கே எத்தனை உட்காந்து இருக்குது 7. இந்த ரெண்டையும் கூட்ட அப்புறம் 7. இந்த காலத்தில் வரக்கூடியது எத்தனை இருக்குது உங்களுக்கு, பைவட் எலிமெண்ட் 1ல் வரக்கூடியதில் 3. 7 + 3 10. அப்போ என்ன வருது உனக்கு, S1 அந்த காஸ்ட் XBயுடைய வேல்யூ 10. 5/2 வந்துச்சா, 5/2 வந்துட்டா, மேலே 0 வந்துடுச்சா. நவ் இதே ஆப்ரேஷனை அடுத்த எலிமெண்ட்டுக்கும் பண்ணுங்கள். எப்படி, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அங்கே மேலே என்ன இருக்குது, இங்கே 1 இருக்கக்கூடிய இடத்துல பாருங்கள், 1 அங்கே பைவட் எலிமெண்ட்டில் 0 வருது. மேலே அங்கே உங்களுக்கு என்ன வருது, அந்த வேல்யூவில் இங்கே 1க்கு நேர் மேலே வரக்கூடிய அந்த வேல்யூ என்ன வேல்யூ 2. ஓகே, 1 வரக்கூடிய இடத்துல 0 இருக்குது. 0 + 2. ஸோ யூ வில் கெட் த வேல்யூ இஸ் 2. பாருங்கள், 0 + 2 வந்து 2 ஆயிருதா, அதில் 2 போட்டிருக்கிறோம். அடுத்த வேல்யூ பாருங்கள், 0 ப்ளஸ் மேலே இருக்குது என்ன இருக்குது, S1உடைய வேல்யூ 1. 0 + 1 1. ஸோ 1 போட்டுட்டோம், 1. அடுத்தது பாருங்கள், இந்த சேம் 1 மேலே இருக்க இந்த வேல்யூ, சேம் 1 மேலே இருக்க வேல்யூஸ் 0. சரிதானே, சேம் 1. இந்த 1க்கு நேராக மேலே இருக்கிறது இங்கே 1/4. 1/4 + 0. ஸோ 1/4. அடுத்து இங்கே பாருங்கள் 0, ஒன்றுமே பண்ண முடியாது, 0 மேலே இருக்கிறது 0, ரெண்டையும் கூட்டுங்க 0 வந்துருச்சா. ஸோ அந்த காலம் அந்த ரோ கம்ப்ளீட் ஆகி 10 5/2 0 2 1 1/4 0 அப்படிங்கிறது வந்துச்சு. ரெண்டாவது காலம் ரெண்டாவது ரோ வந்து ஆல்ரெடி நம்ம பைவட் எலிமெண்ட்டாக போட்டது 1 முடிஞ்சிட்டோம். அது கீழே உள்ளது அடுத்தது 0 கொண்டு வரணும். கீழே உள்ளது 0 கொண்டு வரணும், என்ன பண்ணணும் பாருங்கள், நம்மகிட்ட 1 இருக்குது, ஆனால் மேலே என்ன இருக்குது S3ல் 3 இருக்குது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய ரோவில் -3ஆல் பெருக்கி இது கூட ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0 ரைட்டா. ஏன்னா ப்ரீவியஸ் கேஸில் இருக்கக்கூடிய டேபிள்ட இருக்கக்கூடிய வேல்யூ 3, அதை 0 கொண்டு வர போகிறோம். எதை, பைவட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி. பைவட் எலிமெண்ட் என்ன 1. அப்போ கீழே வந்து 3 இருந்ததுன்னா நம்ம எதால் பெருக்கணும், -3ஆல் பெருக்கி இது கூட கூட்டினீங்கன்னா யூ வில் கெட் வாட் 0. ஸோ த சேம் ப்ரொசீஜர் ப்ளஸ் என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜரை இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுங்க. யூ வில் கெட் த ரோ வேல்யூ பாருங்கள், போது என்ன இருக்கும் -5/2 வரும், அப்புறம் 1. ஸோ 1 -5/2 0. அந்த பைவட் எலிமெண்ட் 1 கீழே உள்ளது 0வை மாற்றிட்டோம். 0 8 0 -3/4 1. ப்ளீஸ் ஃபைண்ட் இட். ஒரு நோட்டில் எடுத்து கரெக்டாக இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வருது, இந்த வேல்யூ வருதா செக் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ திஸ் காலம் இஸ் தேர்ட் ரோ இஸ் ஓவர். அப்போ 1 1 0 கொண்டு வந்துட்டோம். அடுத்த ZJ - CJல 3ங்கிறலாம் விட்டுருங்க, அது பிரச்சனை கிடையாது. ZJ - CJ 0 கொண்டு வரணும். ZJ - CJ என்ன உட்காந்துருக்கு மேலே -3. நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன 1. அப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த பைவட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். ஸோ 1 × 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே -3ஆல் கூட்டினா 0. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் -3/2 + 1. ஸோ யூ வில் கெட் த வேல்யூ இஸ் -1/2. கரெக்டானே, -3/2 + 1. -3/2னா -1.5 + 1 போனால் -1/2. ஸோ -1/2 0ல் வந்துச்சா. ZJ - CJல -1/2 போட்டிருக்காங்களா. அடுத்த 0 கண்டுபிடிச்சிட்டோமா. இந்த சேம் ஆப்ரேஷன்ஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட். யூ வில் கெட் த வேல்யூ 2 0 3/4 and 0 இருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். you have to work out that values. So 0. So you will get 0. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே என்ன வந்துச்சு உங்களுக்கு. So now you are getting a table. எப்படி இருக்கு பாருங்க, S1 உடைய வேல்யூ S1ல இருந்து வாங்க, S1
ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே பேசிட்டு போகிறேன். S1 10, 5 by 2, 0, 2, 1, 1 by 4, 0. ரைட். அடுத்த வேல்யூ பாருங்கள். 3, x2 அது x2 ஆகும், அது S1 ஆகும், அப்புறம் x2. 3 minus 1 by 2, 1, 0, 0, 1 by 4, 0. அடுத்த வேல்யூ 1 minus 5 by 2, 0, 8, 0, minus 3 by 4, 1. Zj minus Cj, minus 1 by 2, 0, 2, 0, 3 by 4, 0. Okay, done. வச்சுட்டோமா? இனி இதில் பாருங்கள். இனி என்ன பண்ணணும் அடுத்தது? ஓகே, திஸ் இஸ் we are getting a first iteration முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் நமக்கு இந்த டேபிள் கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? ZJ மூணாவது இட்ரேஷன் போடணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? இதில் என்ட்ரிங் வேரியபிள் எது, லீவிங் வேரியபிள் எதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ட்ரிங் வேரியபிள் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? ZJ மைனஸ் CJல மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும். அதில் எது அதிகமான நெகட்டிவோ அதை சூஸ் பண்ணணும். ZJ மைனஸ் CJோட வேல்யூஸ்லாம் என்னென்ன பாருங்கள். -1 by 2, 0, 2, 0, 3 by 4, 0. இதில் நெகட்டிவ் எது இருக்குது? -1 by 2. வேறு நெகட்டிவே இல்லை, அதனால் இதுதான் உன்னுடைய ஆப்ஷன். -1 by 2, நோ அதர் ஆப்ஷன். ஓகே, ஸோ -1 by 2, 0, 2, 0, 3 by 4, 0ங்கிறதுல -1 by 2 எங்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டிங் காலம் இஸ், அந்த கரஸ்பாண்டிங் காலத்தில் இருக்க நேராக இருக்கிற வேல்யூஸ் என்ன, வேரியபிள் என்னென்ன பாரு, x1. நேராக அந்த காலத்துக்கு நேராக ஏரோ மார்க்கை மேலே போட்டால் x1. ஸோ x1 இஸ் த என்டரிங் வேரியபிள். x1 வந்து உள்ளே வந்துடும். ப்ரீவியஸில் என்ன வந்துடுது? x2 தான் என்ட்ரிங் ஆகும். இதில் x1 வந்து என்ட்ரிங், ஏதாவது ஒன்லி த நெகட்டிவ் வேல்யூ இஸ் -1 by 2. அந்த மேலே இருக்க அந்த வேரியபிள் வந்து x1 இஸ் என்டரிங், அதான் ஏரோ மார்க் என்டரிங் பண்ணி போட்டிருக்காங்க. கடைசி காலத்தில் பார்த்தா தெரியும், -1 by 2க்குள்ள ஒரு ஏரோ மார்க் மேலே என்டர் வர்றது போல், உள்ளே வர்றது போல் போட்டிருப்பாங்க, என்டரிங். ஓகே, குட். இனி அப்புறம் லீவிங் வேரியபிள் கண்டுபிடிக்கணுமே. லீவிங் வேரியபிள் கண்டுபிடிக்க as usual மெத்தட், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த XBI வேல்யூஸ் டிவைடட் பை த கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் திஸ் காலம். இந்த காலத்துடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸால் டிவைட் பண்ணணும். பாருங்கள், ஸோ என்ன இருக்கும்? முதல் XBI வேல்யூஸ் 10, 10 டிவைடட் பை 5 by 2, 10, அது கீழே இந்த 5 by 2. ஸோ நத்திங் பட் 10 by 5 into 2, அதான் உங்களுக்கு 10 into 2 by 5 equal to 4 அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? இனி அடுத்த வேல்யூஸ் கீழே இருக்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மற்ற வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே நெகட்டிவ். -1 by 2, -5 by 2, -3 by 2. ஸோ எல்லாமே நெகட்டிவ் இருக்கனால ரேஷியோ எடுக்க வேண்டாம். நெகட்டிவுக்கும் 0 இருந்துன்னா என்ன சொன்னோம்? நெகட்டிவ் ஆர் 0 இருந்துன்னா இதனுக்கு என்ன கண்டுபிடிக்க வேணாம், நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிக்க வேணாம். ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் ரேஷியோ கண்டுபிடிக்கும். அப்போ ரேஷியோவுக்கு சான்சஸ் வேறு இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வேல்யூ ஒன்லி த வேல்யூ இஸ் 4 எங்கக்கூடிய இது கிடைக்குது. ஸோ அதுதான் உன்னுடைய என்டரிங் வேரியபிள், சாரி லீவிங் வேரியபிள். வெளியில் போகுது லீவிங் வேரியபிள், அதுக்கு நேராக கரெக்டாக கொண்டு வந்தால் S1. அப்போ S1 நீ போய்கிட்டு அது போல் என்ன வருது? x1 அப்படிங்கிற வேரியபிள் வருமா? சரி, இதுதான் உங்களுடைய அடுத்த டேபிளில் வரும். அடுத்த டேபிளில் பாருங்கள், பியுடைய வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி போடுறாங்க பாருங்கள். XBI வேல்யூஸ்க்கு முன்னாடி ஸோ S1, x1 பேரும் அதுக்கு போல் என்ன வரும்? x1, x2, s3. கரெக்டா? x1, x2, s3. ஓகே, குட். அந்த வேரியபிள் வந்துடுச்சு. மீதி எல்லாமே அப்படி எழுதுவீங்க. பைவட் எலிமெண்ட் நமக்கு என்ன? ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. ப்ரீவியஸ் கேஸில் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒன்று தான் உண்டு, அதுதான் உன்னுடைய 5 by 2. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. அதுவும் இதுவும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய வேல்யூ 5 by 2. 5 by 2 அடுத்த இட்ரேஷன் என்ன மாற்றணும்? 1 மாற்றணும். நம்மக்கிட்ட இருக்கிறது 5 by 2னா இந்த ரோவை கம்ப்ளீட்டாக என்ன தான் பெருக்கணும்? 2 by 5ஆல் பெருக்கினேன்னா 5 by 2 into 2 by 5 என்ன வரும்? 5 by 2 into 2 by 5 ரெண்டும் கேன்சல்னா 1 வந்துடும். அதர்வைஸ் எப்படி சொல்லணும்? 5 by 2 divided by the same element 5 by 2. 5 by 2 divided by 5 by 2. 5 by 2 divided by 5 by 2னா 5 by 2 into 2 by 5 ரெண்டும் கேன்சல் பண்ணுங்க, 1 வந்துடும். ஸோ அந்த வேல்யூவை 5 by 2ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள், இப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை 5 by 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 5 by 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ the XBI value is 5 by 2, 4,
அடுத்தது 5 by 2 divided by 5 by 2 1, அடுத்தது 0 divided by any value 0, அடுத்து உனக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் பாருங்க 4 by 5, செக் பண்ணுங்க, நீங்கள் தயவுசெய்து எழுதி பாருங்க, then 2 by 5, then 1 by 10, then 0. நீங்கள் தனியாக அதில் சைடில் பென்சிலோ ஏதோ வச்சு இதை செக் பண்ணும், இந்த வேல்யூ அந்த வேல்யூக்கு கீழே இந்த வேல்யூவை டிவைட் பண்ணால் என்னென்ன வேல்யூ வருதுங்கிறத மேத்ஸில் சிம்பிளை பண்ணுங்கன்னா உங்களுக்கு இந்த ரோ வந்துடும். இது x1 உங்கள் ரோ 4 1 0 4 by 5 2 by 5 1 by 10 then 0. இப்போ பைவட் எலிமெண்ட் உங்களுக்கு வந்துடுச்சு, 1 கன்வெர்ட் பண்ணிட்டோம். இனி 1க்கு கீழே இருக்க எல்லா வேல்யூவும் 0வாக மாற்றணும், அதுதான் முக்கியம். 1க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் 0வாக மாற்ற வேண்டும், 0வாக மாற்றணும். நம்மகிட்ட இருக்கிறதோ 1, ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ -1 by 2 மேலே இருக்குது, நம்ம கிட்ட இருக்கிறது 1. ஸோ அதனால் இது என்ன பண்ணணும், இந்த 1ஐ 1 by 2ஆல் பெருக்கி அது கூட ஆட் பண்ணிங்கன்னா அது 0வாக வந்துடும். கரெக்டா? தேவை என்ன, ஏற்கனவே அங்கே இருக்கிறது -1 by 2, அதை 0வாக கொண்டு வரணும்னா நம்மகிட்ட 1 இருக்கனால அந்த 1ஐ வந்து 1 by 2ஆல் பெருக்கி ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ யூ வில் கெட் 0. சரியா? அப்போ அந்த 1 கீழே இருக்க எலிமெண்ட் 0 வந்துடும். அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ பாருங்க, யூ வில் கெட் x2ங்கிறது வேல்யூ ரோ பாருங்க 5 0 1 2 by 5 1 by 5 3 by 5 3 by 10 0. இந்த ஆப்ரேஷன் ரோ ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் +2லேயே ரோ ஆப்ரேஷன் பண்ணீங்க, ஒரு எலிமெண்ட்டை கொண்டு பெருக்குன்னா டோட்டலாக அந்த ரோ கம்ப்ளீட்டாகவே பெருக்கணும். ஒரு எலிமெண்ட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த எலிமெண்ட் கம்ப்ளீட்டாகவே இந்த ரோ முழுதும் டிவைட் பண்ணணும், அப்படி இல்லை மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்டு யுவர் ரோ ஆப்ரேஷன். இந்த ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்தி யூ கேன் ஃபார்ம் த லோயஸ்ட் the same column value other than the pivot element values are zeros. pivot element தவிர மீது எல்லாமே 0வாக கொண்டு வரணும். எதை யூஸ் படுத்தி, ரோ ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி. அப்படி தான் ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி தான் we are finding that values. பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேல்யூ 4, x1 வேல்யூ 4 1 0 4 by 5 2 by 5 1 by 10 0. அடுத்த வேல்யூ பாருங்க, x2 வேல்யூ அந்த 1க்கு பைவட் எலிமெண்ட் கீழே இருக்கிறத 0வாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் 5 0 1 2 by 5 1 by 5 3 by 10 and 0. the same way அந்த 1 கீழே இருக்கிறத 0 பண்ணுங்க, அங்கே 3 by 2 இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ மல்டிப்ளை பை 3 by 2 then add it. 3 by 2 ஆட் பண்ணிங்கன்னா you will get S3 value is 11 0 0 then 10 1 minus 1 by 2 1. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் ZJ minus CJ, ZJ minus CJல உங்களுக்கு -1 by 2 இருக்குது, அதை 0வாக கன்வெர்ட் பண்ணணும். நம்மகிட்ட இருக்கிறதோ 1, ஸோ 1 by 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணிங்கன்னா you will get that ZJ minus CJ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. ஸோ கரஸ்பாண்டிங் சேஞ்சஸை பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் 0 இருக்குன்னா அடுத்தது 0 12 by 5 1 by 5 and 4 by 5 and 0. This is your new table. Okay, இப்போ இந்த நியூ டேபிள் ZJ minus CJ உங்களுக்கு கிடச்சிட்டு என்னெல்லாம் வருது பாருங்கள், 0 0 12 by 5 1 by 5 4 by 5. பாருங்கள், இப்போ ZJ minus CJ அடுத்த காலம் அடுத்த ரோ போகணும்னா என்ன பண்ணுவீங்க, ZJ minusல எதுடா நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னு பார்க்க போகிறோம். which is your negative value. see all the values ZJ minus CJ all are greater than or equal to, எல்லாமே பாசிட்டிவ், greater than or equal to 0. என்ன வேல்யூ 0 0 12 by 5 1 by 5 4 by 5 0. so which is greater than or equal to 0. therefore எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால we are reaching an optimum solution. அந்த சொல்யூஷன் பாருங்க, since all Z star minus CJ, இங்கே Z starங்கிறது வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிப்போம், Z star minus CJ greater than or equal to 0, hence optimality is reached. An optimum solution is attained at x1 equal to 4, x2 is equal to 5 and x3 என்கிறது கிடையாது, நம்மகிட்ட வரல. so considered to be 0. at maximum value is, அந்த சொல்யூஷன் காலத்தில் பாருங்க S3 உடைய வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும் உங்களுக்கு, that values you can substitute here, you can solution is 0. ZJ minus 11 is okay, 11 அன்னிட்டு கிடைக்கும். இது maximize Z star உடைய வேல்யூ. நமக்கு என்ன வேணும், மினிமைஸ் ஆஃப் Z, அது இம்பார்ட்டன்ட் பார்த்துடுங்க. 11ங்கிறது கிடைக்கும், Z star is equal to 11, ZJ minus CJக்கு மேலே 11 இருக்கு பாருங்க Z star.
zj star is equal to நமக்கு zj ஸ்டார்ங்கிறது என்ன மைனஸ் z மைனஸ் z வந்து நம்மளுடைய கொஸ்டின் கிடையாது. நம்ம கொஸ்டின் என்ன மினிமைசேஷன் ஆஃப் z. அப்போ மினிமைசேஷன் ஆஃப் z is equal to மைனஸ் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் மைனஸ் z. நம்ம மைனஸ் z பெருக்கிட்டு மேக்ஸிமைசேஷனால சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும். என்ன சொல்யூஷன்? இஸ் ஸ்டார் இஸ் நத்திங் பட் 11. நமக்கு என்ன ஆன்சர்? மினிமைஸ் ஆஃப் z is equal to மைனஸ் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் மைனஸ் z. அப்போ மேக்ஸிமைசேஷன் ஆஃப் மைனஸ் z உடைய வேல்யூ வந்து 11. அதை நீ என்ன பண்ணணும்? பழையபடி மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் உங்களுடைய ஃபார்முலா. பாருங்க, உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க, அந்த கடைசி லைனுக்கு முதல் லைன் பாருங்க. ஸோ மேக்ஸிமைஸ் z star is equal to 11 at the point x1 equal to 4 and x2 is equal to 5. So but here minimization of z is equal to maximum of minus z star minus. So minus of maximum of minus z which is equal to வரக்கூடிய minus 11 பழையபடி 11 ஒரு மைனஸ் ஆல பெருக்கினா minus 11. So the answer is minimize z is equal to minus 11 at x1 equal to 4 and x2 is equal to 5. Automatically x3 is equal to 0. This is your solution. Can you understand? So இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கை நீங்கள் பார்க்க வேண்டியது மினிமைசேஷன் ஆஃப் இசட் ப்ராப்ளம்ஸ். மினிமைசேஷன் ஆஃப் இசட்ங்கிற ப்ராப்ளத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ரைட்டா? மினிமைசேஷன் ஆஃப் இசட்ங்கிறத நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ மினிமைசேஷன் ஆஃப் ப்ராப்ளத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட் திங், எல்லா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் எல்பிபியை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா அது என்ன இருக்கணும்? ஃபார்மேட் மேக்ஸிமைசேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ கொடுத்த ப்ராப்ளம் மினிமைசேஷன் ஃபார்மேட்டில் இருக்கனால மேக்ஸிமைசேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். யூஸிங் தட் ஃபார்முலா அந்த கடைசியில் நம்ம பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா யூ வில் கெட் தட். பாருங்கள், லாஸ்ட் லைனை பாருங்கள். மினிமம் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் இசட் ஸ்டார். இசட் ஸ்டார் இஸ் ஈக்குவல் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மைனஸ் எட்டுன்னு எடுத்துக்கணும். அதான் மெத்தட். என்ன? minimization of z is equal to minus maximization of minus z. மேக்ஸிமைசேஷன் வரக்கூடியதுக்கு சால்வ் பண்ணணும். எங்கே? இசட்டை மைனஸால் பெருக்கி மேக்ஸிமைசேஷனை கன்வெர்ட் பண்ணி வரக்கூடிய சொல்யூஷனுக்கு மைனஸை போட்டுட்டா அதுதான் வந்து மினிமைசேஷன் ஆஃப் இசட். ஓகே, லாஸ்ட் லைன் தான் ஃபார்முலா. மினிமைசேஷன் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் இசட் ஸ்டார் மைனஸ் ஜெட். அதனால் மைனஸ் ஜெட் வச்சுக்கணும், மைனஸ் ஜெட். ஓகே, இது கடைசி. அப்போது ஃபஸ்ட்டு உள்ளதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் ஆர் தேர். So taking z star is equal to z star is equal to z போட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை z star is equal to வரக்கூடியதில் நெகட்டிவால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் x1 மைனஸ் 3x2 ப்ளஸ் 2x3 இருக்குது. அதை அவ்வளோ மைனஸால் பெருக்கினா மைனஸ் x1 ப்ளஸ் 3x2 மைனஸ் 2x3 வரும். 0 0 போட்டுட்டோம், அதை மைனஸால் பெருக்கியிருக்கோம். இது அதனால அதை z star எண்ணி குறிச்சிருக்கிறோம். Subject to the constraints, adding a slacks variables s1 s2 s3 எல்லாமே less than or equal to ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த கொடுத்த ப்ராப்ளத்தில் மூணாவது கன்ஸ்டன்ஸில் ப்ராப்ளத்தில் டைப் பண்ணும்போது கேட்டான் ஈக்குவல்னு இருக்க தப்பு less than or equal to மாற்றிக்கோ. ஓகே, ஸோ less than or equal, அப்போ எல்லாமே less than or equal to. ஸோ add a slack variables s1 s2 s3 to the constraints so that you will get the constraints 3x1 minus x2 plus 2x3 plus s1 equal to 7 minus 2x1 plus 4x2 plus s2 is equal to 12 minus 4x1 plus 3x2 plus 8x3 plus s3 is equal to 10 x1, x2, x3, s1, s2, s3 greater than or equal to 0 அப்படி எங்கக்கூடியது வந்துருது. Now let us convert into the matrix format. அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் மேட்ரிக்ஸில் எழுதுவோம். என்னென்ன வேரியபிள்? x1, x2, x3, s1, s2, s3 equal to the coefficient, right hand side இருக்கக்கூடிய coefficient value. So initial basic feasible solutions are x1, x2, x3 கொடுத்து 0. அந்த நம்ம slack variables first value 7, second value 12, s3 is equal to 10. இது initial basic feasible solution. பாருங்க, x1, x2, x3 0, s1, s2, s3 வந்து 0, 10. s1 வந்து 7, s2க்கு 12, s3க்கு 10. பட் நம்ம கிடைக்கக்கூடியது ஃபைனல் சொல்யூஷனில் என்ன கிடைக்கி அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். x1க்கு ஒரு வேல்யூ, x2க்கு இன்ன வேல்யூ, x3க்கு இன்ன வேல்யூ, s1, s2, s3 0வாக மாறும். பட் திஸ் இஸ் யுவர் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். நான் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? டேபிளை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் அப்லோட் பண்ணுறீங்க. டேபிளில் போட்டுக்கிட்டு காலம் வைஸ் வரைஞ்சி x1, x2, x3 போடுறீங்க. அந்த கோஎஃபிஷியன்ட்டை நீங்கள் போடுறீங்க, xbiக்கு வேல்யூ போடுறீங்க, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை உள்ளே எழுதுறீங்க, கன்ஸ்ட்ரெயின்ஸுடைய வேல்யூஸை உள்ளே எழுதுறீங்க. உள்ளே எழுதிட்டு ZJ மைனஸ் CJக்கு அதுக்கு இருக்கக்கூடியதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதுறீங்க. ஓகேவா?
எழுதுனா ஒரு டேபிள் கிடைக்குது, தட் இஸ் கால்ட் யுவர் இனிஷியல் டேபிள். அந்த இனிஷியல் டேபிளில் இசட்ஜே மைனஸ் சிஜே பார்க்குறீங்க, அதில் மோஸ்ட் நெகட்டிவ் பார்க்குறீங்க. மோஸ்ட் நெகட்டிவ் இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது, -3. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் காலம் தான் உன்னுடைய என்ட்ரிங் வேரியபிள். அந்த என்ட்ரிங் வேரியபிளை கண்டுபிடிச்சா அப்போ x2 வந்து என்ட்ரு ஆயிரும். இனி லீவிங் வேரியபிள் எதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோன்னு என்ன, இந்த காலத்தில் வரக்கூடிய நெகட்டிவ் வேல்யூவோ 0 வேல்யூக்கோ எடுக்க வேண்டாம், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது உனக்கு கிடைக்கிறது 12 divided by 4 3, அடுத்தது 10 divided by 3, this is equal to 3.3. ஸோ 3 and 3.3 கிடைக்கும். 3 and 3.3க்குள்ள மினிமம் வேல்யூ 3. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன, நேராக வரக்கூடிய அந்த வேரியபிள் S2 வந்து லீவிங், அது வெளியில் போயிடும். இந்த ரெண்டும் ஜங்ஷன் பண்ணக்கூடிய மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் 4, அந்த 4 தான் பைவட் எலிமெண்ட், அது பைவட் எலிமெண்ட். ஸோ இவ்வளோ தெரிஞ்சிட்டோம். அடுத்த செகண்ட் இட்ரேஷன், ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் வரும்போது இது இனிஷியல் டேபிள். ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் பைவட் எலிமெண்ட்டை 1 மாத்திரம். அதனால் 4 வந்து 4ஆல் அந்த கம்ப்ளீட் ரோவை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ யூ வில் கெட் தட் என்ன ரோ வந்துடுது 3 1/2 -1/2 1 0 0 1/4 0. இனி இந்த பைவட் எலிமெண்ட்டுக்கு மேலே உள்ள எலிமெண்ட் கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாத்தையும் 0 கன்வெர்ட் பண்ணுறோம் யூஸிங் ரோ ஆப்ரேஷன். பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த செகண்ட் டேபிள். நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த செகண்ட் டேபிளில் லீஸ்ட் இசட்ஜே மைனஸ் சிஜேல மோஸ்ட் நெகட்டிவ் பார்க்குறோம். ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது -1/2. ஸோ அது உன்னுடைய என்ட்ரிங் வேரியபிள். அப்புறம் பழையபடி லீவிங் வேரியபிள் பார்க்கணும். லீவிங் வேரியபிள் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவும் 0ன்னா வேண்டாம். அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது 5/2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுதான் உன்னுடைய என்ட்ரிங் வேரியபிள் x1. ஆனால் என்ட்ரிங் வேரியபிள் ஸோ x1 S2 S3 S1 S3ங்கிறத அடுத்த டேபிளில் போட்டுருவோம். ஸோ இதை 1 மாற்றணும். 5/2ங்கிறத 1 மாற்றிருக்கிறோம். அடுத்த பாருங்கள், இதை 1 மாற்றிருப்போம். அந்த 1 கீழே இருக்கக்கூடிய எல்லா வேரியபிளையும் 0 0வாக கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது அந்த கரஸ்பாண்டிங் சேஞ்சஸை உள்ளே போட்டுக்கிறோம். இப்போ இசட்ஜே மைனஸ் சிஜே எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ வி ஹவ் ரீச்ட் அன் ஆப்டிமம் சொல்யூஷன். ஆப்டிமம் சொல்யூஷன் x1 உடைய வேல்யூ பாருங்கள். x1 உடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தா தெரியும். x1க்கு xb உடைய வேல்யூ 4, x2க்கு வந்து 5, S3க்கு 11. S3 வந்து நமக்கு அவசியம் இல்லை, 11 இருந்தாங்கன்னா 10 நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 0 தான் போட போகிறோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 0 × S3 தான். ஸோ x1 = 4, x2 = 5, x3 = 0. அப்போ இனிஷியல் வேல்யூஸில் x1 x2 x3 0 இருந்துச்சு. இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். Now it is converted into x1 = 4, x2 = 5 and x3 = 0. Maximization of z star is equal to கிடைக்கக்கூடிய 11 வேல்யூ, z star is equal to 11 கிடைக்குது. ஆனால் நம்முடைய minimization of z, so minimum of z is equal to minus maximum minus z, so ஒரு மைனஸை சேர்த்துக்கிறோம் -11. So the solution is minimization of minimize z is equal to -11 at x1 = 4 and x2 = 5, x3 is equal to 0. This is the solution for this minimization problem using simplex method. So let us see the next problem in the coming class. Okay, bye.